இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். நாட்டில் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலையில்தான் மலையகம், குறிப்பாக மலையக பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் அனைத்தும் அப்படித்தான் இருக்கின்றது. அவை அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள், பாதுகாப்பான இடங்களுக்கு முடிந்தவரை விரைவாக செல்லுங்கள். உங்களுக்கான செய்திகள், தகவல்கள், அரசா தரப்பிலிருந்து விடுவிக்கப்படுகின்ற எச்சரிக்கை சம்பந்தமான எல்லா விடயங்களையும் நாங்கள் உடனுக்குடன் எங்களுடைய தமிழ்வின் செய்திகள் மற்றும் லங்காஸ் செய்திகளில் நாங்கள் உடனுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த செய்திகளை பார்த்து அவதானமாக இருக்குமாறு தான் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இப்படியான ஒரு சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலே கொழும்பிலிருந்து மிக முக்கியமான வழக்கு விசாரணைகளின் போது கொடுக்கப்படுகின்ற முடிவுகள், தீர்ப்புகள், வழக்கு விசாரணை தள்ளி போடுதல் சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றது. நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் அதுதான் நாங்கள் பிரதானமாக பார்க்க போகின்றோம். குறிப்பாக இந்த நதுன் சிந்தக என்று அழைக்கப்படுகின்ற, அதாவது அறக்கட்டா என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாதாள உலக நடவடிக்கையின் ஒரு கேங் லீடர், பாதாள உலகத்தில் அதுவும் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்திலே பேர் போன ஒரு நபர் என்றால் அது அறக்கட்டா இப்பொழுது பிடிஏவின் கீழ் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அவருடைய வழக்கும் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் அறக்கட்டா சம்பந்தப்பட்ட ஒரு ஆடியோ, ஒரு குரல் பதிவு, கால் ரெக்கார்டிங் ஒன்று வெளியாகி இருக்கின்றது, லீக் ஆகி இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான பெயர்கள் சொல்லப்படுகின்றது. யார் யார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், அதிர்ச்சி அடைவீர்கள். நாமல் ராஜபக்ஷவினுடைய பெயர், அவருடைய சகோதரர் சிச்சி, அதே போல ரணில் விக்ரமசிங்க, சாகல ரத்நாயக்க, அதே போல சிஐடியில் உயர் அதிகாரிகள் பலர் இதற்கு முன்பதாக இருந்தவர்கள், இப்படி பல பேருடைய பெயர்கள் இந்த ஆடியோவில் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. பேரதிர்ச்சி. ஆகவே இவர்கள் சார்ந்தும் இனி விசாரணைகள் துரிதமாக இடம்பெறத்தான் போகின்றது. அறக்கட்டா பலரை வாழ வைத்திருக்கின்றார், அதாவது அரசியல்வாதிகள் அறக்கட்டாவை வைத்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று கூட சொல்லலாம். நாங்கள் அது சம்பந்தமாக பார்ப்போம். அதே நேரத்தில் கோட்டாபே ராஜபக்சனுடைய வழக்கு, இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளுக்காக என்னை கைது செய்து விடாதீர்கள் என்று நீதிமன்றத்தை நாடிய கோட்டாபே ராஜபக்சனுடைய வழக்கு சம்பந்தமாகவும் மிக முக்கியமான விடயங்கள் வெளியாக இருக்கின்றன. நாங்கள் கோட்டாபே ராஜபக்சனுடைய செய்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அது என்னவென்றால், உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தம்மை கைது செய்வதையோ அல்லது தடுத்து வைப்பதையோ தடுக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ தாக்கல் செய்த எழுத்தாணை மனு மீதான உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. குறித்த மனுவை மேலதிக விசாரணைக்காக ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான உத்தரவை எதிர்வரும் செப்டம்பர் 22 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இப்பொழுது இது சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றுவிட்டது. அண்மையில் இறுதியாக நடந்த இந்த வழக்கு விசாரணையின் போது கோட்டாபே ராஜபக்ஷவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். ஆகவே இறுதிக்கட்டம் நெருங்கி இருக்கின்றது இந்த வழக்கு. அதாவது இவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு சம்பந்தமான இந்த மனு சம்பந்தமான வழக்கு தான் இது சம்பந்தமான இறுதி முடிவு செப்டம்பர் 22 அறிவிக்கப்படும். அது ஒரு செய்தியாக இருக்கிற நிலையில் நாங்கள் இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் பார்க்கலாம். யோசித்த ராஜபக்ஷ மற்றும் வசந்த கர்நாகோட ஆகிய இருவருக்குமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு செய்தி இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. அதையும் நாங்கள் விவரமாக பார்க்கலாம். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு யோசித்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகோட ஆகியோருக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கில் மொத்தம் 8 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. யோசித்த ராஜபக்ஷ கடற்படையில் உறுப்பினராக இல்லாத நிலையிலேயே பிரித்தானியாவின் ராயல் நேவி யங் ஆபீசர்ஸ் கோர்ஸ் பயிற்சிக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவரை கடற்படையில் இணைக்க ஆட்சேர்ப்பு விதிமுறைகள் மாற்றப்பட்டதாகவும் கல்வி தகுதி அளவுகோல்கள் தளர்த்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. நாங்கள் இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். அதாவது அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படியாவது இவர்கள்
செய்யத்தானே வேண்டும். ஜனாதிபதியாக இருப்பவருடைய ரிக்வெஸ்ட், வேண்டுகோள், கோரிக்கைக்கு அமையத்தானே அவருக்கு கீழே இருப்பவர்கள் செயற்பட வேண்டும். அதுதான் இங்கு நடந்திருக்கின்றது. வசந்த கருணாகரனும் அவரால் முடிந்த என்னென்ன மாற்று வேலைகள் எல்லாம் பண்ண முடியுமோ ஷார்ட்கட்ஸினூடாக யோசித்த ராஜபக்ஷவுக்கு எல்லா சலுகைகளையும் உயர்ந்த நிலையிலே பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அது கூட அதிகார துஷ்பிரயோகம், பதவி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில், அந்த இடத்தில். ஆக அதை நாங்கள் விவரமாக பார்ப்போம். ஆரம்பத்தில் தகுதி இல்லாததால் மீண்டும் விளம்பரம் வெளியிட்டு பின்னர் அவருக்கு ஏற்ற வகையில் ஆட்சேர்ப்பு நடைமுறை மாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஜனாதிபதியின் மகன் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமான நன்மை பெற்றுக் கொண்டதாக விசாரணை தெரிவிக்கின்றது. யோசித்த ராஜபக்ஷ முன்பும் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வசந்த கருணாகரனும் கைது செய்யப்பட்ட பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் பிணையில். ஆகவே இருவருமே பிணையில் தான் விடுதலையாக வெளியேறுகின்றார்கள். இந்த வசந்த கருணாகரன் குறித்து நாங்கள் சற்று ஆழமாக வெவ்வேறு என்னென்ன வழக்குகள், குற்றச்சாட்டுகள் இவர் மீது இருக்கிறது என்று பார்த்தால் 1971ஆம் ஆண்டு இலங்கை கடற்படையில் கேடட் அதிகாரியாக இணைந்தார். 2005ஆம் ஆண்டு கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டார். இலங்கை கடற்படையின் பல முக்கிய பதவிகளில் பணியாற்றியுள்ளார். பல சர்வதேச பாதுகாப்பு மற்றும் இராணுவ பயிற்சிகளில் பங்கேற்றுள்ளார். பல்வேறு தேசிய மற்றும் இராணுவ விருதுகளை பெற்றுள்ளார். பின்னர் அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் என்ற உயரிய கௌரவ பட்டமும் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வசந்த கருணாகரனுக்கு. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவின் நம்பிக்கை வென்ற ஒரு கடற்படை தளபதியாக இவர் செயற்பட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் நான் சொன்னேனே ஏனைய குற்றச்சாட்டுகள் என்ன என்று சம்பந்தமாக பார்த்தோமானால் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கிலும் வசந்த கருணாகரன் பெயர் இடம்பெற்றிருந்தது. பின்னர் அவருக்கு எதிரான சில குற்றச்சாட்டுகள் நீக்கப்பட்டாலும் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நீதிமன்றங்களில் இடம்பெற்று வருகின்றது. மறுபுறம் விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது. வசந்த கருணாகரன் கடற்படை தளபதியாக செயற்பட்டு நாட்டிற்கு என்னதான் சேவையாற்ற இருந்தாலும் எந்த விதமான பயனும் இல்லை. காரணம், இப்படியான அதிகார துஷ்பிரயோகங்களும் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இதை அவர் நிச்சயமாக செய்திருக்கின்றார். யோசித்த ராஜபக்ஷவுக்காக ஒரு கடற்படை பிரிவில் இணைவதற்கு தேவையான தகுதிகள் அனைத்தும் மாற்றப்பட்டு யோசித்த ராஜபக்ஷவுக்கு என்ன தகுதி இருக்கின்றதோ அதற்கு ஏற்றாற்போல் தகுதிகளை மாற்றியிருக்கிறார்களாம். இந்த தகுதி இருந்தால் போதும், நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்றெல்லாம் அந்த விதிமுறைகளையே மாற்றி சட்டத்தின் இவர்கள் கையில் வைத்துக் கொண்டுதான் இதெல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆகத்தான் யோசித்த ராஜபக்ஷவுக்கு கடற்படைக்குள்ளே சென்று இல்லாத பல சலுகைகளை இவர் பெற்றிருக்கின்றார். ஏனைய பலருக்கு இல்லாத சலுகைகளை இவர் பெற்றிருக்கின்றார். அத்தான் இன்று பிரதான குற்றச்சாட்டாக யோசித்த ராஜபக்ஷ மீதும் வசந்த கருணாகரன் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஆக இவைகள் உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக இவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படத்தான் வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதே போல அறக்கட்டாவுக்கு பாதுகாப்பு வழங்கி அவரை பாதுகாப்பான சிறைச்சாலையில் வைக்குமாறு அந்த நபருடைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்கலாம். நதுன் சிந்தக விக்ரமரத்ன அல்லது அறக்கட்டா தொடர்பான வழக்கில் கொழும்பு உயர் நீதிமன்றம் புதிய உத்தரவை இன்று பிறப்பித்திருக்கின்றது. அவரை உயர் பாதுகாப்பு கொண்ட பொருத்தமான சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. PTA பயங்கரவாத தடுப்பு சட்டம் கீழ் தொடரப்பட்ட வழக்கை அதே சட்டத்தின் கீழ் தொடர்ந்து நடத்த முடியாது என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. அதற்கு பதிலாக சாதாரண குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்யலாம் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சட்டமாதிபர் திணைக்களம் மேன்முறையீடு செய்ய போவதாக அறிவித்திருக்கின்றது. மேன்முறையீடு தாக்கல் செய்ய சட்டப்படி 14 நாட்கள் கால அவகாசம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவரை நதுன் சிந்தகவிற்கு அல்லது அறக்கட்டாவிற்கு பிணை வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை சட்டமாதிபர் தரப்பு முன்வைத்திருக்கின்றது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட தீர்ப்பு 20ஆம் தேதி அறிவிக்கப்படவிருக்கின்றது. இதுவரை அறக்கட்டா தங்காலை சிறைச்சாலையில் தான் வைக்கப்பட்டிருந்திருக்கின்றார். தற்போது PTA கீழ் அல்லாமல் சாதாரண சட்டத்தின் கீழ் இருப்பதால் அவரை பொருத்தமான சிறைச்சாலைக்கு மாற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த அறக்கட்டா சம்பந்தமாக சொல்ல போனால் இப்பொழுது அறக்கட்டா முகம் கொடுக்கின்ற இந்த நீதிமன்ற வழக்குகள் எல்லாமே அவருக்கு பிணை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. அவர் மீது இப்பொழுது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு எல்லாம் அவருக்கு அடுத்த எதிர்வரும் நாட்களில் பிணை பெற்றுக்கொள்ள முடியும், பிணையில் அவர் விடுவிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகின்றது பொதுவாக.
காரணம், அதற்கான காரணம் அவருக்கு இருக்கின்ற கடுமையான குற்றச்சாட்டுக்கள் பல இருந்தாலும் கூட அவற்றில் பலவற்றில் இதுவரை வலுவான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று தான் சொல்லப்படுகின்றது. தற்போது அவர் எதிர்கொள்ளும் வழக்குகள் பெரும்பாலும் பிணை பெறக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருப்பதால் எதிர்காலத்தில் பிணை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தான் சொல்லப்படுகின்றது. பல அநியாய அக்கிரமங்களை செய்த ஒருவர், ஆனால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் இன்னமும் பலப்படுத்தப்படாமல் இருந்திருக்கின்றது. இதற்கு முன்பதாகவும் சரி, இப்போதும் சரி, சரியாக அவர் எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக பிணையில் அவர் வெளியே வர முடியாது. ஆனால் இப்போதைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது அறக்கட்டாவுக்கு பிணை கிடைக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாகத்தான் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்பவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் நாம் வலியுறுத்துகின்றோம், நாம் மட்டுமல்ல, பொதுவாக எல்லோருமே வலியுறுத்தும் ஒரு விடயமாக கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ள நபர்களுக்கு எதிராக ஆரம்பத்திலிருந்தே உறுதியான ஆதாரங்களுடன் வழக்குகள் தொடரப்பட வேண்டும். பலவீனமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டால் பின்னர் அவர்கள் சட்ட ரீதியாக விடுபடும் சூழல் உருவாகும். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் கட்டுப்படுத்தும் சட்ட முறைமையை அரசு மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றார்கள். இப்பொழுது அறக்கட்டா சம்பந்தமாக அவரிடம் இத்தனை லட்சம் பணம் லஞ்சம் பெறப்பட்டிருக்கின்றது. அதே போல இதில் இவர்கள் இந்த தலைகள் சம்பந்தப்பட்டிருப்பது தொடரப்பட்டிருப்பது இந்த ஆடியோக்கள் மூலமாக தெரிய வந்தது. நாங்கள் இன்னும் அந்த ஆடியோ சம்பந்தமாக அடுத்தாக பார்க்கலாம். இந்த கசிந்த ஒளிப்பதிவுகள் அல்லது வதந்திகளை மட்டும் நம்பி முடிவுக்கு வராமல் நீதிமன்றத்தின் சட்ட நடைமுறைகளை அடிப்படையாக கொள்ள வேண்டும். அதற்கு அவரை விசாரிப்பவர்களும் சரி, சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பிலும் சரி, சரியான ஆதாரங்களை திரட்டி அவருக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் நிச்சயமாக பிணையில் வெளிவர முடியாது. ஆக இது அதிகாரிகளுடைய கையில் தான் இந்த விடயமும் இருக்கின்றது. அறக்கட்டா விவகாரம் சம்பந்தமாக பார்க்கலாம். அறக்கட்டா சம்பந்தமாக இன்னும் ஒரு ஆடியோ குரல் பதிவு ஒன்று வெளியாக இருக்கிற சர்ச்சைக்குரிய ஒளிப்பதிவில் நிறைய விடயங்கள் பேசப்படுகிறது. அதுவும் நிறைய பெயர்கள் இதில் சொல்லப்படுகிறது. பிரதான பெயர்களை கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். நாமல் ராஜபக்சனுடைய பெயரும் இந்த ஆடியோவிலே பேசப்படுகிறது. நாமல் ராஜபக்ஷ, ரோஹித் ராஜபக்ஷ, சாகர் ரத்நாயக்க, சமன் ரத்னப்பிரிய, இன்னும் சிஐடியில் உயர் அதிகாரிகள் பலர், இவர்களுடைய பெயரெல்லாம் இந்த அறக்கட்டாவினுடைய இந்த விவகாரத்திலே பேசப்படுகின்றது, தொடர்பட்டிருக்கின்றது என்பதை போலத்தான் இந்த ஆடியோவில் சொல்லப்படுகிறது. நாங்கள் விவரமாக பார்க்கலாம். நாமல் ராஜபக்ச, ரோஹித் ராஜபக்ச, சாகர் ரத்நாயக் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களின் பெயர்கள் இடம்பெறும் சர்ச்சைக்குரிய தொலைபேசி ஒளிப்பதிவு மீண்டும் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகின்றது. இந்த ஒளிப்பதிவு ஹர்பி, அதாவது நிர்மாண இந்திரஜித் என்பவர் தான் அந்த பெயர், ஆனால் அவருடைய ஷார்ட் நேம் ஹர்பி மற்றும் சரித் அபேசிங்க ஆகியோருக்கு இடையிலான உரையாடல் என இணையதளத்திலே சொல்லப்படுகின்றது. உண்மையாகவே சரித் அபேசிங்க தெரியும். அண்மையிலே தான் ரஹித் ராஜபக்ஷ, விஜயாஸ் ராஜபக்ஷனுடைய மகன் ரஹித் ராஜபக்ஷவோடும் இணைந்து அறக்கட்டாவினுடைய மனைவியுடன் ஒரு டீல். என்ன டீல்? இவரை பீட்டியிலிருந்து விடுவிப்பதற்கும் இவரை கொல்லப்படாமல் பாதுகாப்பதற்கும் தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கும் 12 கோடி ரூபாய் டீலிங் ஒன்று நடந்தது. அதாவது 50 கோடி தான் பிரதான டீலிங், ஆனால் 50 கோடி கொடுக்காமல் 12 கோடியை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அறக்கட்டாவினுடைய மனைவி. இதற்கு இடைத்தரகராக செயற்படுவர் தான் இந்த ஏர்பி. ஆனால் ஏர்பி இப்பொழுது சரித் அபேசிங்க கோல் எடுத்து சொல்லியிருக்கின்றார், நீ என்னை ஏமாற்றி விட்டாய், நீனும் சரி, விஜயாஸ் ராஜபக்சவின் மகனும் சரி, எல்லோருமே என்னை ஏமாற்றி விட்டீர்கள், அறக்கட்டாவினுடைய மனைவி ஏமாற்றி விட்டீர்கள், நான் நினைத்தால் உன்னை தீர்த்து கட்டலாம் என்பதை போலலாம் கதீர்கள், ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் இப்பொழுது ஏமாந்து விட்டிருக்கின்றோம், ஆக சட்ட ரீதியாக நாங்கள் முகம் கொடுப்போம் என்று இந்த ஆடியோவிலே சொல்லப்படுகிறது. நாங்கள் விவரமாக பார்க்கலாம். இந்த ஒளிப்பதிவின் உண்மைத்தன்மை இதுவரையும் நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. உரையாடலில் நாமல் ராஜபக்ச, ரோஹித் ராஜபக்ஷ மற்றும் சாகர் ரத்நாயக் ஆகியோரின் பெயர்களை பயன்படுத்தி டீல் எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது என்பது குறித்து சொல்லப்படுகின்றது. அறக்கட்டாவின் மனைவி மகேஷிகா மதுவந்தி மற்றும் அவரது குடும்பத்தினரிடமிருந்து ரூபாய் 1200 லட்சத்திற்கும் சுமார் 12 கோடி அதிகமான தொகை பெறப்பட்டதாக ஹர்பி கூறுகிறார். முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷவின் மகன் ரஹித் ராஜபக்ஷவும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க அல்லது அன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தரப்பின் மூலம் காரியத்தை செய்து முடிக்க பெரும் தொகை தேவைப்படும் என சரித் அபேசிங்க கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சரித் அபேசிங்க ஐக்கிய மக்கள் சக்தி எஸ்ஜேபி எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாசவின் நம்பிக்கை வென்ற ஒரு நபர். அவர் தான் இந்த பயங்கரமான மோசமான டீலிங்கிலே பிரதானமாக செயற்பட்டு ஒருவராக இருக்கின்றார். அறக்கட்டாவினுடைய மனைவியுடன்
சரித் அபேசிங்க தான் தொலைபேசியில் பேசி எல்லா டீலையும் செய்திருக்கின்றார். சாகல ரத்நாயக்கவும் இந்த நடவடிக்கையில் தலையிட்டதாக ரகித்த கூறியதாக எர்பி குற்றச்சாட்டுகிறார். குற்றப்புலனாய்வு திணைக்கள CID தகவல்களை கீதலால் என்ற நபர் மூலமாக பெற்றதாகவும் அறக்கட்டாவை விடுவிப்பதற்கான எந்த நடைமுறை முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் எர்பி கூறுகிறார். பணம் பெற்ற பிறகும் வாக்குறுதி அளித்தபடி வேலை நடைபெறாததால் அறக்கட்டா தரப்பு கடும் அதிருப்தி அடைந்ததாகவும் தானே இலங்கைக்கு வந்து இதை செய்து முடிப்பேன் என்றும் எர்பி இந்த ஆடியோ குரல் பதிவிலே தெரிவித்திருக்கின்றார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் முன்வைத்ததாக கூறப்படும் தகவல்களும் சம்பந்தமாகவும் எங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரித் அபேசிங்க மற்றும் ரஹித் ராஜபக்ச ஆகியோர் அறக்கட்டாவின் மனைவியிடம் விஜயதாச ராஜபக்ச தரப்பிலும் சட்டம் அதிபர் திணைக்களத்திலும் தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவதாக உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக கேட்கப்பட்டதாக கூறப்படும் தொகைகள் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு 500 லட்சம், சாகர் ரத்நாயக்க வழியாக ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கவுக்கு 500 லட்சம், நீதித்துறை மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு 500 லட்சம், CID அதிகாரிகளுக்கு 500 லட்சம். பாருங்கள், 500 என்று 1000 2000 லட்சம் டீலிங்கில் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ரஹித் ராஜபக்ஷ தனது தந்தை விஜயதாஸ் ராஜபக்ஷ மற்றும் சட்டம் அதிபர் திணைக்களம் தொடர்பான விடயங்களை தானே கவனிப்பதாக கூறி விரைவில் பணம் தயார் செய்யுமாறு கேட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த ஆடியோவில் பண பரிமாற்றம் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் இதில் சொல்லப்படுகின்றது. இறுதியில் 2000 லட்சம் சுமார் 20 கோடி வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. துபாயில் உண்டியல் முறையில், அதாவது அவாலா முறையில் 1200 லட்சம், அதாவது 12 கோடி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பணத்தின் மூலம் சரித் அபேசிங்க ஒரு ரேஞ்ச் ரோவர் சொகுசு ஜீப்பை வாங்கியதாகவும் கஹாதுடுவ பகுதியில் ஆடம்பர வீடு கட்டியதாகவும் சொல்லப்படுகின்றது. அருண ஸ்ரீ சதுரங்க கருப்பு நிற BMW 7 சீரிஸ் கார் வாங்கியதாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்ததாகத்தான் சொல்லப்படுகின்றது. பாருங்கள், ஒரு திருட்டு கும்பல், ஒரு பாதாள உலக நடவடிக்கையில் செயற்படுகின்ற ஒரு நபர், போதைப்பொருள் வர்த்தகத்தை வெற்றிகரமாக செய்து கொண்ட ஒரு நபர், சமூகத்தை சீரழித்த ஒரு நபர் இந்த அறக்கட்டாவிடம் இருந்து அவரை காப்பாற்றுகிறோம், அவரை பேட்டியிலிருந்து விடுவிக்கின்றோம், அவரை யாரும் கொள்ளாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்கின்றோம், அவருக்கு எல்லா சொகுசுகளை நாங்கள் சிறைக்குள் கொண்டு போய் கொடுக்கின்றோம் என்று கூறி ஏமாற்றி, அதுவே ஒரு பெரிய திருட்டு வேலை, இப்படி செய்வதே ஒரு சட்டவிரோதமான பெரும் குற்றச்செயல், ஆனால் அதை செய்வதாக சொல்லி அறக்கட்டாவின் மனைவியிடம் 12 கோடி பெற்று சொகுசு ஜீப், வீடு, ஆடம்பர வீடு, இப்படித்தான் இவர்கள் ஆடம்பரமாக சொகுசாக வாழ்ந்திருக்கின்றார்கள். பாருங்கள், இந்த விடயங்களை எல்லாம் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்து நீதிமன்றத்திலே சொல்லிய விடயம் தான் இது. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால், அறக்கட்டா பூசா சிறைச்சாலையில் தொடர்ந்தும் வைக்கப்பட்டதால் அவரது மனைவி பணத்தை திரும்ப கோரியிருக்கின்றார். அதற்கு ரஹித் ராஜபக்ஷவுக்கு வழங்கிய பணத்தை மீண்டும் பெற முடியாது என்று சரித் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் 200 லட்சம் மட்டுமே ஹர்பியின் நண்பர் ஒருவரின் மூலம் திருப்பி வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. சரித் அபேசிங்க, ரஹித் ராஜபக்ச மற்றும் அருண வருஷஹேந்ததி ஆகியோர் 2023 மார்ச் 25 முதல் 29 வரை துபாய்க்கு பயணம் செய்தது உறுதி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே நீதிமன்ற நடவடிக்கைகள் எப்படி என்றால், இந்த வழக்கில் ரஹித் ராஜபக்ஷ மற்றும் சரித் அபேசிங்க உள்ளிட்டோருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடம் இருந்தாக கூறப்படும் சொகுசு வாகனங்கள், சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கின்றது. அதே போல அறக்கட்டா தொடர்பான புதிய நீதிமன்ற உத்தரவு நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். CIDயிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற வழக்கில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் இருந்த குற்றச்சாட்டுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது தங்களை பழைய சிறைச்சாலையில் உள்ள அறக்கட்டாவை போதிய பாதுகாப்புள்ள மற்றொரு சிறைக்கு மாற்றுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் என்று உத்தரவிட்டிருக்கின்றது. ஆகவே இது தான் லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்கின்றது இந்த அறக்கட்டா விடயத்திலே. ஆகையால் இப்படியான பல சம்பவங்கள் கடந்த ஆட்சிகளின் போது இடம்பெற்றிருக்கின்றது. பல அநியாயங்கள், பல அதிகார துஷ்பிரயோகங்கள், இவற்றையெல்லாம் பயன்படுத்தி சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்காத வகையில் இவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த நீதியையே மூடி மறைத்து விட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை இவர்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து எல்லாமே மிக மோசமாக செய்திருக்கிறார்கள் என்பது இப்படியான செய்திகளில் தான் உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆக இனிவரும் நாட்களில் விசாரணை அதிகாரிகள் இந்த சம்பவங்களோடு தொடர்பட்ட அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி உண்மைக்கு தேவையான எல்லா விடயங்களையும் சேகரித்து ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்தினால் இவர்கள் யாருக்கும் பிணையில் வெளியே செல்ல முடியாது. இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸுடன் விசாரணை அதிகாரிகள், சட்டமாதிபர் திணைக்களம் வாதாட வேண்டும். அப்படி என்றால் இவர்கள் நிச்சயமாக தப்பிக்க முடியாது.
உரிய தண்டனை இவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது விசாரணை அதிகாரிகளுடைய கையில் தான் இருக்கின்றது. இனியேல் இப்படி நடக்காமல் இருப்பதற்கு. ரைட், அவைத்தான் இன்றைய நாளுக்கான முக்கியமான அப்டேட்டுகளாக இருக்கின்றது. இன்னும் நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய தகவல்களுடன் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயோடு இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் ஷர்மின்சன். நன்றி, வணக்கம்.